ஓம் சக்தி பராசக்தி. ஓம் நம சிவாய சரணம். ஓம் அர்த்தநாரி ஈசன் பாதமே சரணம். ஓம் கையிலையின் நாதன் பாதமே சரணம். ஓம் நம சிவாய. சாமி ஆத்மா வணக்கம் சாமி. சாமி இப்ப உங்களுக்கு புரிகிற மாதிரி சாமி ஆன்மா பத்தி தான் சாமி. ஆன்மாவுக்கு ஜாதி மதம் கிடையாது சாமி. அது பிறப்பு எடுக்கும்போது சாமி பாவ புண்ணியங்கள் மனித பிறப்பு ஒவ்வொரு பிறப்பு வரும்போது சாமி இந்த உடலை மட்டும்தான் எடுக்கும். அது எந்த ஜாதி எந்த மதம் அதெல்லாம் தெரியாது சாமி. இந்த பிறப்புக்கு இந்த உடல் எடுக்கணும், இந்த உடலுக்கு தான் இந்த ஆத்மா பிறப்பு எடுக்கணும். அந்த ஆத்மா அதுல தான் எடுக்கு சாமி. ஆன்மாவுக்கு தான் சாமி எல்லா உயிரும் இறைவன் படைச்ச ஆன்மாவது சாமி ஜாதி மதம் எதுவுமே கிடையாது. மனிதனாக பட்டவங்க தான் சாமி இந்த உடல் ஜாதி மதம் வச்சு இந்த அரசியல்வாதிகள் இந்த அரசாங்கம் சாமி இது ஜாதி மதம் கொண்டு சாமி பிரித்து வச்சிடுறாங்க. பிரித்து வச்சு நம்மள அவங்களோட சுயநலத்துக்கு பயன்படுத்துறாங்க. இந்த ஜாதி மதம் உருவாக்குனது யார்? இந்த ஜாதி மதம் உருவாக்குனது சாமி எலும்பு நாட்டிகள். இந்த இந்த இலும்பு நாட்டிக்கு தான் சாமி இந்த உலகத்து பஞ்சம் பிளப்பு தேடி வந்தவங்க தான் இந்த இலும்பு நாட்டிங்க சாமி. இந்த இஸ்ரேல இருந்து எல்லா பக்கம் சாமி எல்லாமே எல்லாமே இந்த உலகத்தையே அவங்களோட கண்ட்ரோல தான் இருக்கு சாமி. அவங்களோட பேச்சு கேட்கறதுனா சாமி இந்த ஜாதி மதம் ஒன்று வச்சு உருவாக்கி வச்சு சாமி அதை கலவரத்தை தூண்டி விடுவாங்க. இந்த நம்ம நல்லாத்மாக்கள் என்ன சாமி காசு பதவிக்காக எல்லாம் அவங்ககிட்ட போய் சரணாகதி அடைஞ்சு அவங்க சொல்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களோட பதவியை தக்க வச்சுக்கிறதுக்கு இது எல்லாமே சாமி அவன் காசு தூக்கி எறிஞ்சா தூக்கி கொடுத்தாவே சாமி எல்லாமே உனக்கு பதவி தரேன்ப்பா, இது நீ செய்யணும், அதெல்லாம் செய்யறதுக்கு நம்ம ஆளுங்க எல்லா ஆளுங்க ரெடியாக தான் இருக்கிறாங்க. இந்த இலும்பு நாட்டிகளுக்கு கைக்கூலியாக தான் இருக்கிறாங்க. மன்னர் காலத்துலேருந்து சாமி அப்படிதான் இருக்கிறாங்க. கூடையே ஒருத்தர் சகுனி இருப்பான், நாம் இதை ஆளணும் நாம் இது பண்ணணும், அதுக்கு அவங்களுக்கு துணை போயிடுவானுங்க. இந்த மாதிரி தான் சாமி இந்த உலகத்தில் ஜாதி மதம் வச்சு இவங்க இந்த வேட்டையாடுறது, மனிதர்களை வேட்டையாடுறது, நல்லாத்மகள் சாமி வேட்டையாடுறது. இவங்க பண்றதா சாமி ஜாதி மதம். ஆன்மாவுக்கு எந்த ஒரு ஜாதியும் கிடையாது, மதமும் கிடையாது. இவங்க பண்றதா சாமி ஜாதி மதம் சொல்லி சாமி இது இலும்பு நாட்டிகளாக உருவாக்கப்பட்டது. இது உங்களுக்கெல்லாம் தெரியறதில்ல சாமி. தெரியாம தான் சாமி நம்ம ஏன்னா மாயல் இருக்கிறோம், தெரியாது நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாது. அதுக்குதான் சாமி இந்த அறிவியல் படிப்புன்னு இதெல்லாம் எதுக்காக இதெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா ஞான கல்விகளை எடுத்திருக்கிறாங்க. அந்த காலத்துல பார்த்து சாமி மகான் முனிவரெல்லாம் சாமி அந்த ஞான கல்வி தான் இந்த உலகத்துக்கு எல்லாம் அதுதான் போதிச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த இலும்பு நாட்டிகளுக்கெல்லாம் தெரியும் சாமி இந்த ஞானத்தை அடைய விடக்கூடாதுதான் ஞான கல்விகளே எடுத்துட்டாங்க. அந்த ஞான கல்வி எதுக்காக எடுத்திருக்காங்கன்னா சாமி நம்ம யாருன்னு உணர்ந்துருவோம், நல்லவர்கள் யார் தீவர்கள் யார், நம்ம இறைவன் யார், இது எல்லாம் நம்ம பிறவா நிலை அடைஞ்சிருவோம். முக்திங்கிறது நம்ம இறைவன் நோக்கி இந்த ஆன்மா முக்தி நிலை அடைஞ்சிரும். அதனால சாமி இந்த விழிப்புணர்வுல வரக்கூடாதுங்கிறதால சாமி இந்த இலும்பு நாட்டிகள் இந்த கல்விங்கிறத எடுத்துட்டாங்க. ஞான கல்விங்கிறது இந்த அறிவியல் கல்வி எதுக்காக கொண்டு வந்துருங்க சாமி இந்த உலகத்தை அழிக்குதான். மாயங்கிற ஆசைகள் உங்களுக்குள்ள வச்சு இந்த உலகத்தை அழிக்குதான் சாமி இந்த இதெல்லாம் வச்சிருக்கிறானுங்க. இந்த எதுக்காக இந்த கண்டுபிடிப்பு, இந்த அணுகுண்டு துப்பாக்கி இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சாங்க? எல்லாமே யூதர்கள் அவங்க கொண்டு வந்தது சாமி. இந்த யூதர்கள் கண்டுபிடிச்சதுனால சாமி இப்ப பாருங்க ஒருத்தர் மனித இனத்தையே அழிச்சிட்டு இருக்கிறானுங்க. பழிக்குதான் இதெல்லாம் முதல்ல கண்டுபிடிச்சி வச்சு சாமி. இந்த மாதிரி ஐயன் இறைவன் அவதாரம் வரும்போது சாமி இந்த மாதிரி போர்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்க நாடு எங்க நாடு இந்த இடத்தகலாறு மாதிரி தான் சாமி இது எல்லாம். இது இந்த நீங்க அறிவியல் நம்ம இந்த அறிவியல் என்ன நிலைக்கா இருக்குதுன்னா மனித இனத்தை அழிக்க தான் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. மனிதன் காக்கிறது இல்லை.
ஆனா ஞான கல்வி சாமி நம்மளுக்கு எது வேணும்? ஒரு உயிரினங்களை வந்து நம்ம அழிக்கல, நம்ம கண்டுபிடிக்க மாட்டோம். ஞானத்தை போதித்து அவங்களுக்கு பிறவானலை அடைய வைக்கிறதா சாமி ஞான கல்வி. இந்த கத்தி, இந்த துப்பாக்கி இதெல்லாம் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அணு குண்டு எப்ப சொல்லுவாங்க, கத்தி எடுத்தும் கத்தியால தான் சாவும். இப்ப இவங்க மட்டும் இந்த அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எங்க நாடு உங்க நாடுன்னு அவங்களோட சுயநலத்துக்காக தான் சாமி மனித இனத்தையும் பலி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பல லட்சம் மக்கள்கள் சாமி என்ன அந்த இஸ்ரேல் இலுமினாட்டிங்கிற ஒருத்தன், அவன் அந்த அரக்கன் சாமி, அவன் பண்ற வேலை தான் சாமி எத்தனை உயிர்கள் பலி வாங்கிட்டு இருக்குது. இது எல்லாம் அவனோட கண்டுபிடிப்பு சாமி, இந்த யூதர்கள் தான். இது எல்லாமே சாமி அறிவியலுங்கிறது சாமி நம்மளுக்கு அது தேவையே இல்லாது, இது மாயே, நம்மளே அதை அழிச்சிடும். நம்ம ஞானத்தால் இருந்தால் சாமி மனித உயிர்கள் உயிர்னு என்னன்னு அதோட அந்த உயிர் மேல அந்த ஆன்மான என்ன, அந்த ஆன்மா எங்கிருந்து வந்தது, எதுக்காக இந்த பிறப்படுத்திருக்கிறோம், எதுக்கு இந்த மனித பிறப்பு, நம்ம ஆன்மா எதுக்காக இந்த உடலை எடுத்திருக்குது, பிறவானால அடையறதுக்கு தான் சாமி எடுத்திருக்குது. இது எல்லாம் சாமி இந்த மாயங்கிற உள்ள கொண்டு வந்ததான் சாமி இந்த இலுமினாட்டிகள் இந்த உலகத்தையே அவங்க கைக்குள்ள எல்லாமே அடிமையாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஜாதி மதம் வச்சு சாமி எல்லாமே பிரிஞ்சு கிடக்குறாங்க. மொழி வாரியால பிரிஞ்சு கிடக்குறாங்க. ஆன்மாவுக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது. இறைவன் மொழி தான் சாமி தமிழ் மொழி. அந்த ஒரு மொழி தான் இந்த உலகத்திலேயே இருந்தது. 5000 வருஷத்துக்கு முன்னால் சாமி இதெல்லாம் இந்த மாதிரி எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்பயே தீர்க்க தரிசனம் ஐயாலாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. 5000 வருஷம்னா சாமி, அந்த 5000 வருஷம் பின்னோக்கி போய் யாருக்கா தெரியுமா? யாருக்கும் தெரியாது. ஏன்னா இவன் தான் சாமி இந்த இலுமினாட்டி தான் எல்லாத்தையும் மாத்தி வச்சிருக்கிறான். எல்லாமே புனையப்பட்ட கதைகள், இது எல்லாம் அவன் தான் வச்சு சாமி இந்த உலகத்தில் வச்சிருக்கிறான். உண்மைகளெல்லாம் மறைக்கப்பட்டிருக்குது, எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதனாலதான் சாமி இத்தனை பிரச்சனைகள், இத்தனை போர்கள். என்ன சாமி இந்த இலுமினாட்டி என்ன சாமி இன்னும் அதிபயங்கரமான போர்கள் உருவாகும். ஏன்னா இந்த அமெரிக்காக்காரன், இந்த இஸ்ரேலுக்காரன் சாமி இவனுங்க தான் அவங்க கைக்குள்ளை வச்சுக்கிட்டு இந்த உலகத்தையே ஆட்டி படைச்சிட்டு இருக்கிறாங்க. போர்கள் உருவாக்குறது இது எல்லாமே அவங்களோட தந்திர வேலை. நம்ம ஐயா கோரக்கரையா கூட சொல்லியிருப்பாருங்க சாமி, சண்டால போல் அந்த அந்தணர்கள் கொட்டம் ஒளின்னு போட்டிருப்பாங்க. இது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருங்க சாமி. இப்ப இந்த பாருங்க சாமி, எல்லா இடத்துலயும் இந்த பிரச்சனைகள். இப்ப நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்ல ஆரம்பிச்சு சாமி, நான் இந்து கிடையாது. என் மொழி இறைவன் மொழி தமிழ் மொழி. நான் இந்து கிடையாது, முஸ்லிம் கிடையாது, கிறிஸ்துவ கிடையாது. இந்த ஜாதி மதம் எனக்கு எதுவுமே கிடையாது. எனக்கு இறைவன் என்ன இந்த பணி கொடுத்து இந்த உலகத்துக்கு என்னை வந்து அனுப்பிச்சு வச்சிருக்காரோ அந்த பணி நோக்கி தான் நான் வந்திருக்கேன் சாமி. என் பாவ கர்மங்களை தீக்கு பிறவானால அடையணும் தான் சாமி இந்த உலகத்துல பிறந்திருக்கிறேன். நான் எந்த மதம் கிடையாது, ஆன்மாவுக்கும் மதம் கிடையாது. இந்த உலகத்துல பிறந்தாதான் சாமி இந்த மனிதர்கள் தான் சாமி மனித பிறப்புகள் எடுத்துட்டு எல்லாமே ஜாதி மதம் பிரித்து வச்சு இந்த இலுமினாட்டிகள் செய்கிற சதி. இந்த சதி தான் சாமி இந்த அரசாங்கமும் எல்லாம் பதவிக்காக தான் சாமி எல்லாம் அவங்க காலடியில் கிடக்கிறானுங்க. இலுமினாட்டிக்கு பதவின்னு உங்களுக்கு ஒரு பதவி கொடுத்தா நீங்க அவங்களோட பேச்சு கேட்பீங்க. அல்ல இந்த மாதிரி தான் சாமி, யார் பணம் கொடுக்குறாங்களோ உனக்கு 1 கோடி கொடுக்கணும்னு சொன்னா நீங்க என்ன அவங்க சொல்ற வேலையை செய்வீங்க. எல்லாமே இந்த மாதிரி தான் சாமி மாயங்கிற ஆட்சியில போய் தான் மாட்டி அந்த ஆன்மாவோட நிலையே தெரியாம மறந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. தன் பிறப்பு என்னான்னு தெரியாம இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இதுதான் சாமி நீங்க யாருன்னு உணர்ந்தாதான் இதெல்லாம் தெரியும். எங்கெங்க சதிகள் இருக்குது, நிறைய விஷயம் இருக்கு சாமி. ஏன்னா இறைவன் ரகசியம் நிறைய இருக்குது. அதை நாங்க வந்து 1 2 தான் நம்ம வந்து ஐயா நம்மளுக்கு எதை சொல்றாங்க அதுதான் சொல்லுவோம். இறைவன் ரகசியத்துக்கு நாங்க சொல்ல மாட்டோம். இதெல்லாம் உங்களை உணர வைக்கதான் சாமி இறைப்பணி நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் சாமி. எங்க ஐயா 19வது சித்தர் என் குரு ஐயா வந்தாதான் சாமி இந்த உலகத்துக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே விட தெரியும். இந்த ஜாதி மதம் இருக்கிற வரைக்கும் சாமி யூதர்கள் நம்மளை அதை வச்சுதான் இந்த ஆட்டி படைச்சிட்டு இருக்கிறாங்க. யூதர்களுக்கு துணை போன அந்த பதவி ஆசை, பெண் ஆசை, பொண்ணு ஆசை, இவனுங்கள் தான் சாமி
அவங்க கூட சேர்ந்து எல்லாமே அவங்க துணையா இருந்து நம்மளை வந்து மனித இனத்தையே அழிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த பிறவானால எடுத்த இந்த ஆத்மா அந்த உடல்ல அதை அழிக்க எல்லாமே எடுத்துட்டு இருக்கிறாங்க. சாமி இப்ப கூட உங்களுக்கு சொல்ல சாமி, நான் போன பிறப்புல சாமி மனித பிறப்பு இருக்கும்போது நான் இப்ப இந்த பிறப்புல இந்த ஜாதிங்கிறேன்னா போன பிறப்பு நான் வேற ஒரு ஜாதியில பிறந்திருக்கலாம். எல்லாமே அப்படிதான் பிறந்து வருவாங்க. ஆனா ஆன்மாவுக்கு வந்து சாமி ஜாதி மதம் கிடையாது. உடலாக மனிதனாக இந்த யூதர்களாக உருவாக்கப்பட்டதுதான் சாமி ஜாதி மதம் எல்லாத்தையுமே பிரிச்சு வச்சு ஆளுக்கு ஆளுக்கு இந்த மத கலவரம் எல்லாமே உருவாக்கி பாவ கர்மாக்களை சேர்க்க வச்சுட்டு இருக்கிறாங்க. நீங்க ஜாதி மதம் நினைக்க நினைக்க சாமி உங்களுக்கு கர்மா வந்து ஏறிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம வந்து எல்லா ஆன்மாவும் ஒண்ணுதான், எல்லாமே இறைவனாக படைக்கப்பட்டதுதான் சாமி. அந்த உலகம் ஓமண்டத்துல இந்த உலகத்துக்கு வந்து மனித பிறப்பு எடுத்திருக்குது. அடுத்த பிறப்பு நீங்க பாவ செயல்கள் செய்ய செய்ய என்னாவும் நாளைக்கு நீங்க பண்ணியா பிறந்து பீ திம்பீங்க, புழுவா மலத்துல புழுவா பிறப்பாங்க. புல்லு பூண்டு ஒவ்வொரு பிறப்பு வந்துகிட்டே தான் இருக்கும் சாமி. அதுதான் நம்ம வந்து பாவ கர்மங்களை அழித்து நம்ம பிறவானால அடையணும். இறைவன் பாதையில முக்தின்னு ஒன்று அடையணும். அடைஞ்சாதான் சாமி அடுத்தது எந்த பிறப்புமே வரமாட்டோம். இல்லைன்னு இந்த பிறப்புகள் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். நம்ம பாவ கர்மங்களை அழிக்குதான் இந்த பிறப்பை எடுத்திருக்கோம். மனித பிறப்பு அவ்வளோ ஒரு புனிதமானது பிறப்பு. ஆனால் யூதர்கள் பிறப்பு சாமி கொடூரமான அரக்க பிறப்பு. அந்த அரக்கம் தான் சாமி இந்த இஸ்ரேல் இருந்து எல்லாம் பஞ்சமலைக்கு வந்து இஸ்ரேலில் இருக்கிறான். அவன் தான் இந்த மனித இனத்தையே அழிக்கிறான். ஏன்னா பிறவானால் அடைய விடக்கூடாது. அவன் தான் இந்த ஜாதி மதம் கட்டமைப்பு எல்லாமே அவங்க உருவாக்கப்பட்டது. அடுத்த வீடியோவில் சாமி உங்களுக்கு சில விஷயங்கள் ரகசியங்கள் எல்லாம் சொல்ல முடியாது சாமி, சில மேலோட்டமா சொல்லுவோம் சாமி, நீங்க புரிஞ்சுக்குங்க. உங்களை உணர வைக்கதான் சாமி இதை சொல்றேங்க சாமி. பாவ கர்மங்களை அழிக்கணும், உண்மையான இறைவன் யாருன்னு தெரியணும். அடுத்த வீடியோவில் சாமி உங்களுக்கு நல்ல ஒரு இதை கொடுக்குறேங்க சாமி. ஓம் சக்தி ஆதிபரா சக்தி தாயே சரணம். ஓம் நம சிவாய். அப்பன் கைலையின் முக்கன் முதல்வரி ஈசன் பாதமே சரணம் சரணம். ஓம் சிவாய சரணம்.